என்னாச்சு? இந்த மாமியார் எங்க போச்சு? ஆள் அட்ரஸ் இல்ல? ஒருவேளை நம்மள பயமுறுத்ததுக்காக சோஃபாக்கு பின்னால ஒளிஞ்சு கிடக்கா? ஏத்தே இங்க இல்லையா? எங்க போச்சு? ஒருவேளை மொவா இல்லாத சோகத்துல எங்க போயிட்டா? அப்படிலாம் போகக்கூடிய ஆளும் இல்லையே. கண்டுபிடிச்சிட்டேன். வேற எங்க இருக்கும்? அடுக்கலையில தான். அதுக்கு பிடிச்ச இடம் தானே, அங்கதானே சோறு இருக்கும். ஏத்தே அடப்பாவிகளா, இங்க இல்லையே, எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, மொவா ஊருக்கு போறோன்னு என் மாமியாரிக்கு பைத்தியம் முடிச்சிட்டு போல இருக்க. 500 ரூபா நோட்டை வச்சு முழிச்சு பாத்துட்டு இருக்கா. ஏத்தே மர்மோல தந்துரு, என்ன கோவப்படுத்தாத. நீங்க கேட்ட உடனே அந்த உடனே தந்துடணுமா? எத்தே 1000 தடவை கூட்டிருப்பேன். என்ன யாரு அணக்கம் காணிக்காம இங்க வாரமா ஒரு முக்கில் வந்து உட்காந்து 500 ரூபா நோட்டை எப்படி வெறிக்க பாத்துட்டு இருக்கே, என்ன விஷயம்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். தந்துரு என்னன்னு சொல்லுங்க, அப்பதான் தருவேன். இல்ல நான் கொண்டுட்டு போயிருவேன். புறவை என் பின்னால ஓடி வர முடியாது. முதல்ல தா, அதுக்கப்புறம் சொல்லுதேன். இத்தை கட்டில் மேல யாரி உட்காருங்க. எதுக்குதே கட்டில் வாங்கி போட்டுருக்கு? உங்களுக்கு உட்காரதுக்கு தானே. இத்தை போட்டு வச்சு சுவாறு மீன் கறி எல்லாம் அப்படியே இருக்கு. திங்காம எடுக்காம அப்படியே இருந்துட்டு இருக்கியா? என்னத்தை உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு வாய் வேற எந்த ஒரு மாதிரி கோணலா வேற இருக்கு. உள்ளுக்குள்ள சோகத்தை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள அப்படி தெரியுதே. நம்மள விடுபடுங்க. கையில இருக்க நோட்டை மட்டும் இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கு. கீழே விழுந்தா கூட அப்படியே ஆட்டையை போட்டுடலாம். வெள்ள மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்குதே. இந்த 500 ரூபாயை பத்தி சொல்லுங்க, என்ன விஷயம்னு சொல்லுதே. மர்மோல உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட போய் சொல்ல போறேன்? இது நாள் வரைக்கும் அம்மாவா கிட்டத்தட்ட 2-3 மாசம் கிட்ட ஆச்சு. எங்கனையே சுத்தி வந்தா பத்தியா? அவ மாமியா வீட்டுக்கு போக வேண்டாம் பத்தே, அதானே நல்லது. அவ போயிட்டா. ஆனா என் மனசு பக்கு நடிக்க அவன் நினைப்பாவே சுத்திட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க வாங்கத்தே, உங்க மொவ வீட்டுல கொண்டு உங்களை சேர்த்துருதே. நீங்க அங்கேயே இருந்துக்கோங்க. கொஞ்சம்னா போதுமே. என் மருமகளுக்கு எப்படா நம்மள வீட்டை விட்டு துரத்தலான்னு பாத்துட்டு இருக்கா. அதுக்கு இந்த செல்லத்தாய் இடம் கொடுப்பனா? கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க உங்க வெள்ள மனசுல இருக்கிறது என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுதே மருமகளே, சொல்லுதே. இது பழைய விஷயம் தான். ஆனாலும் அது என் கண்ணுக்குள்ளே நிக்கி. இந்த 500 நோட்டை எடுத்த பத்தியா, அது நினைவுல வந்துட்டு. அத பத்தி தான் உனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துதே. உனக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு காலையில 10 மணி. மர்மலா, என் மூஞ்சே எதுக்கு பாத்துட்டு இருக்க? என் மூஞ்சில என்னத்தை எழுதி ஓட்டி இருக்கு? அப்படியே நேர மேலமாக்க பாரு, அப்பதான் நினைச்சு பார்க்க மாதிரி தெரியும். இப்படித்தானே? ஆமா மர்மலா, நான் அப்படியே மேல பார்த்து பாக்கேன். இன்னைக்கு காலையில 10 மணி. என் மக்கா, நான் சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. என்னைக்கு உன் மாமியா வீட்டுக்கு போகணும்னு முடிவு எடுத்திருக்க? என்கிட்ட நீ என்ன வேணாலும் கேளு, ஆனா என் மாமியா வீட்டுக்கு எப்ப போறங்கறத மட்டும் கேட்காத. சரி, உன் விருப்பம். என்னைக்கு போறியா அன்னைக்கு போய்க்கா. எத்தே நாத்து மர்மலா இங்கதான் இருக்க. வா. என்ன மர்மலா ஒரு மாதிரி அலறிட்டு வர? எத்தே, நேத்து ராத்திரி ஒரு 10 மணிக்கு போல ஒரு 500 ரூபாய கடுவிட போல வச்சிருந்தேன். ராத்திரி ஒரு 10-11 மணிக்கு போல 2வது போய் பார்த்தேன். அதுலதான் இருந்துச்சு. ஆனா விடிஞ்சு பாக்கேன், காணலதே. நல்ல தேடி பத்தியா மர்மோல? என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்லதே. அடுக்கல முழுசும் அலசி பார்த்தாச்சு, ஒரு இடம் காணலதே. அண்ணி, 500 ரூபாய்க்கு கைகால் முளைச்சு கிடைக்க போயிருக்கும். அது இங்கனோட எங்கனையா தான் கிடக்கும். சாவத தேடி பத்தி கிடைக்கலனா என்ன செய்ய முடியும்? அதுக்காண்டி மண்டையா போட்டு உடைக்க முடியும்? சாவத கழுத்து தொலைஞ்சு போச்சுன்னு விடுங்க. ஆமா மர்மோல, என் மொவ சொன்ன மாதிரி அடுத்த வேலையை போய் பாருப்பா. எதை கண்டுபிடிச்சிட்டேன். மர்மோல கண்டுபிடிச்சியா? மர்மோல எடுத்த ஆள் தெரியுமா? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். என்ன மர்மோல 5 ரூபாய் இல்ல 500 ரூபாயாக்கும். எடுத்தவ எவன் தெரிஞ்சு போச்சுல, சொந்தக்காரியா சொக்காரியா, தூக்கி போட்டு 4 சமட்டு கொடு. நீங்களே சொல்லிட்டியா? உங்க பேச்சுக்கு மறு பேச்சு யாது? இப்ப பாருங்க. அவளுக்குள்ள துட்ட நீதான் களவாண்டியா? எம்மா, இது நம்ம அண்ணி, நம்ம வீடு, நம்ம பணம் நினைச்சு எடுத்தம்மா. இதுக்கு போய் பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லுதே. எது நம்ம அண்ணி நம்ம வீடு? உன் வீடு எங்க தெரியுமா இருக்கு? உன் மாப்பிள்ளை வீடு. ஓடி இருப்பதுக்க துட்டேடி கொண்டா. அம்மா, துட்டேன இவ்வளவு நேரம் என்கிட்டயே இருக்கு. அது எப்பவோ என் வயித்துக்குள்ள போயிட்டு. அட பாவி, அத தின்னு இத தின்னு கடைசில ரோனோட்டையும் திங்க ஆரம்பிச்சிட்டியா? வாய் திறந்து சொல்லி தொலைடி. பக்கத்து பேக்கரியில போய் கேக் வாங்கி தின்னுட்டு வந்துட்டேம்மா. சவத்த வீட்ல ஒண்ணு வைக்கிறதுக்கு வழி இல்ல. ஏடி, உங்க அண்ணிகாரிய பத்தி தான் தெரியும்ல. அவகிட்டே களவாண்டா. அவ சும்மா விடுவாளாட்டி, நொங்க எடுத்துட்டா. இப்பதான் புரியுது, நாத்து இருக்கும்போது எவ்வளவு கலகலப்பா இருந்துச்சு. இப்ப இந்த வீடு அப்படியே வாடாமட மாதிரி அப்படியே அமைதியா கிடக்கு. ஏத்தே, நாத்துவ பத்தி நம்ம இப்படி கவலைப்பட்டு இருக்கோம். அங்க அவ என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. என்ன பண்ணுவா? மாமியா காரி சுவாருக்கு வடிச்சு வச்சிருப்பா. அதை எடுத்து முதல்ல திங்கிறதுக்குள்ள வழியே பார்த்துட்டு இருப்பா. சரி நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க தே. கூட ஒரு மீன் எடுத்து போட்டு தின்னுங்க. என்ன தே, முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு ஓடியாரனே தே. சரி மருமல, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துச்சு. யாரு? ஒரு நிமிஷம் தான்மா, கண் அசர கூட இல்லையா? அதுக்குள்ள எப்படி அடிச்சு போனாலும் தெரியலையா 500 ரூபாயா? அடியே மருமல, சின்ன பொண்ணு, நான் யார் தெரியுமா?
வீட்டுக்கு தானே வருவ வா உனக்கு சரி சுவாத்த துங்கும் இங்க நான் மீன் கறியை தின்னுட்டு கிடக்கேன். அங்க என் மொவ ரொம்ப நாள் கழிச்சு போறதுனால வரவேற்பு தடபடலா இருக்கும். அவன் மாமியார் எப்படியும் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருப்பா, ஆடை அடிச்சு அவிச்சு வச்சிருப்பா. என் மொவ திங்க அழகே தண்ணிதான். சரி போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லணும். என் மொவ போனதுல இருந்து ஒரு போன் கூட போடல. எப்படி இருக்காளோ? நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிற சொல்லிவிட்டு வராங்க. என்ன நம்ம வீட்டு கொலை விளக்கு ரொம்ப அமைதியா வருது. பேசினாலும் ஏசுவா, பேசாட்டாலும் ஏசுவா. சரி பேசுவோம், வேற என்ன செய்ய. ராதிகா செல்லம், அது என்னவோ அழகான வாயை திறந்து என்னங்க அத்தான் மாமா அப்படின்னு ஏதாவது அழகான வார்த்தையால பேசலாம்ல. என்னது அத்தான் மாமாவா? ஆமாடா செல்லம், அப்படி கூப்பிட்டா தானே அழகா இருக்கும். வீட்டுக்கு போய்கிட்டோம். அப்படியா? சரி வீட்டுல போய் கூப்பிடுவியா? சரி சரி செல்லக்குட்டி, நம்ம வரத எங்க அம்மாவுக்கு முதலே போன் போட்டு சொல்லிட்டேன். உனக்கு எல்லாம் பிடிச்சதா தயாரா இருக்குன்னு எங்க அம்மா சொல்லியிருக்கா. அப்படியேங்க எனக்கு பிடிச்சது இல்லாமா? ஆமா, எங்க அம்மாட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லான்னு. நீங்க அப்படி வாயை திறந்து சொன்னீங்களாக்கா? ஆச்சரியமா இருக்கே. நெசமாதான். ஏங்க அப்படியே வண்டியில ஒரு பாட்டு இருந்தா போட்டு விடுங்க. அப்படியே ஜம்மன்னு கேட்டுட்டே போலாம். போட்டுருவோம் பாட்ட. நீ சொல்லி நான் கேட்காம இருப்பனா? இவளுக்கு ஏத்த ஒரு பாட்டை போட வேண்டியதான். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே. சில புத்திமதிகளை சொல்லறேன் கேளு முன்னே தங்கச்சி கண்ணே. மாமனாரை மாமியாரை மதிக்கணும். என்னது மாமனாரை மாமியாரை மதிக்கணுமா? அது இப்ப இந்த பக்கம் உன்னை மாலையிட்ட கணவனையை துதிக்கணும். என்னது மாலையிட்ட கணவனையா? இங்க பாரு நாத்து, உன் மாப்பிள்ளை எப்படி ஜாமுன்னு அதுக்குள்ள மாலையை போட்டு மாப்பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருக்காருன்னு பாரு. புஷ்பக்கா என்ன வாயை மூடிட்டு நிக்க? எதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன்? அடுத்த லைனை பாடு. தாமக்கோழி கூவையிலே முழிக்கணும். யாரு? நீதான் நாத்து, வேற யாரு? குளிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும். நாத்து நீதான் சமையல் வேலை துவக்கணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லறேன் கேளு முன்னே. என்ன நாத்து, சரிதானே? சரியில்லை, நீ சரியில்லை. இது ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல, ஒத்து வராது. என்ன நாத்து இப்படி சொல்லுத? கடைசியில் நாங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்து அங்கே இங்கே தொங்கிட்டு வந்து உனக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்கோம். நீ இப்படி ஒரே வார்த்தையில சொல்லிவிட்ட. அப்ப எப்படிதான் நீ இருக்கணும்னு ஆசைப்படுத? நீ இப்ப பாடுனீங்கல்ல, அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் அடிங்க பாப்போம். ஓஹோ, அப்பதான் பிடிக்குமோ? ஆமா, நீ இந்த நாத்துவுக்கு அதுதான் பிடிக்கும். அப்படி போட அறுவலை நாத்து இல்ல பின்ன எப்படி சொல்லுவா? சின்ன பொண்ணே ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் ஆரம்பி. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, உனக்கு பிடிக்கலன்னா உங்க அம்மா வீட்ல இரு கண்ணே, அங்கதான் சொகுசு கண்ணே. நாத்து சரிதானே? புஷ்பக்கா இப்பதான் நீங்க சூப்பரா பாடுவீங்க. எங்க பாட்டு எப்படி அடிபொலியா இருக்குல்ல? அடுத்த லைனா எங்க அண்ணிய பாட சொல்லுவோம். நாத்து மாமியாளை தூக்கி போட்டு மிதிக்கணும். அண்ணி ரொம்ப கரெக்ட். நாத்து மாலையிட்ட கணவனுக்கு மண்டைய உடைக்கணும். என்னங்க எப்படி வசதி? என்னடி இதெல்லாம் என்ன நடக்குதுங்க? உன் மாலை இருந்தாதானே மண்டைய உடைப்ப. மாலை இட்ட கடவுள் மண்டைய உடைக்கணுமா? தூர் விட்டு போட்டுட்டியோ மாலையா? யோ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அண்ணி மேனைக்கிட்டு காசு போட்டு ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு வந்து ஒமருக்கு போட்டு விட்டு பாட்டையும் படிச்சு அனுப்பி விடலான்னு வந்திருக்காவோ. இனி என்னடா ரொம்ப தான் ஓவரா பிகு பண்ணிட்டு இருக்க? வாரம் வீட்டுக்கு போய்கிட்டு ஒமருக்கு இருக்கு. இன்னைக்கு தீபாவளி பொங்கல். கடவுளே, ஆரம்பமே அமர்க்களமா இருக்க. பின்பாட்டு பாடுறதுக்குனே வந்திருக்காவளா? எனக்கு இன்னையில இருந்து பின்பாட்டு தான். நாத்து சரி விடு. சும்மா மிரட்டாத. ஆரம்பத்துல மிரட்டணும்னா பயந்துருவாரு மனுஷன். இல்ல நீங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு 3 பேரும் பாருங்க தொங்கிக்கிட்டே வாரிய. உட்கார கூட இடல. நாங்க 2 பேரும் எவ்வளவு ஜம்முன்னு வாரோம். இதுல இவருக்கு ரொம்ப ஓவர். மருமகன் சொல்லி இவருக்கு மரியாதை கொடுத்தா அவருக்கு அந்த மரியாதையும் தெரியல, புரியவும் இல்ல. அவருக்கு எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். அண்ணி கடைசி லைன் பாடல எல்லாம் பாடுங்க அண்ணி. பாடுதே. உனக்கு இல்லாத பாட்டா? காலையிலே 5 மணிக்கு. என்ன அண்ணி? இங்க தப்பா பாடிட்டேனே. இப்ப பாரு. காலையிலே 10 மணிக்கு எந்திக்கணும், அதுவும் பெட் காஃபியோட எழுப்பணும். நாத்து உன்னதான் பெட் காஃபியோட எழுப்பணும். அது போதுமா? இப்ப சந்தோஷம் தானே? டபுள் சந்தோஷம் அண்ணி. நாத்து உன் வீட்டுக்காரரு நல்ல ஒரு அட்வைஸ கொடுக்கணும்னு நினைச்சு பாட்டை போடலாம்னு நினைச்சாரு. கடைசியில காப்பிரைட் ஆயிரும் பத்தியா? அதனாலதான் நாங்க 3 பேர் அப்படியே பாட வந்தோம். அந்த ஒரிஜினல் பாட்டுல இருக்கபடி நல்லபடியா நடந்துகிட்டேன்னு வச்சுக்க. உன் மாமியாரை மதிச்சு புருஷனை மதிச்சு நடந்தேன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா உன் இஷ்டப்படி மாமியாரை மதிக்காம புருஷனை மிதிச்சு சோறும் பொங்காம கறியை வைக்காம 10 மணிக்கு எந்திரிச்சேன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கை கதை தீந்து. அதை மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. அவ்வளவுதான் உனக்கு அட்வைஸ். அப்போ போயிட்டு வரோம். சரி நீ பாத்து போயிட்டு வாங்க. சின்ன பொண்ணு புஷ்பா
எங்க அண்ணி சொன்ன மாதிரி நல்லபடியா நடந்துக்கோ. எங்க அம்மைய மதிக்காம கிதிக்காம என்ன மிதிச்சேன்னா அவ்வளவுதான், ஒண்ணு சொல்லதுக்கு இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியுங்க, நான் பாத்துக்கிடுவேன். இப்படி 2 மருமக ஊருக்கு இருந்துட்டா வீடு விளங்கும். இந்த பாட்டுல சொன்ன அட்வைஸ் மாதிரி ஒவ்வொரு மருமகளும் நடந்துக்கிட்டா எவ்வளவு சந்தோஷம். ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்காது. என்ன மாதிரி புருஷம்னா நிம்மதியா வாழ்வா. ஆனா என் பொண்டாட்டி இருக்காளே, அவளுக்கு எங்கதான் மூளை இருக்கோ தெரியல அம்மா. அப்படியே பாட்டை ரிவர்ஸ்ல பாட சொல்லி 3 பேரும் கரெக்டா பாடிட்டு போயிட்டாவோ. இப்போ என்ன ஆக போதோ என் நிலைமை, எங்க அம்மை நிலைமையும் ஒருத்தர் பாருங்க. முக்கியமான விஷயம் வாக்கா அப்படின்னு சொல்லி போன் போட்டு என்ன கொஞ்சம் சோகமா தகை இருக்கு. நாத்து போனான்னு சொன்ன சோகமா இருக்கா? உள்ளுக்குள்ள ஒரே ஆனந்தம் பூரிப்பா இருக்கு. என்கிட்ட கதையை விடாத. ஆனந்தம் உள்ளுக்குள்ள அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு வாரத்துல சின்ன சோகம் இருக்குக்கா. நாத்து ஊருக்கு போயிட்டால கலகலன்னு நம்ம கூட அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு நானும் 5-6 அடியை கொடுப்பேன், அவளும் வாங்கிக்கிடுவா. அப்படியே ஒன்னா மண்ணா ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. அதான் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. புதுசு வீட்டுல போய் வாழ வேண்டாம் மாட்டி. உங்ககிட்ட கிடந்து அடி இப்படியும் பட்டுட்டு கிடப்பாளா? எதுக்கு வரச்சுன்னு அதை முதல்ல சொல்லு. ஏக்க நாத்து ஊருக்கு போயிட்டால அதை கொண்டாடண்டமா, அதுக்கு தான் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன். என்னடி சொல்லுதா? பிரியாணியா? நம்ம 2 இருக்குமா? நம்ம 2 இருக்குல்ல, சிம்ம வர சொல்லியிருக்கேன். சிம்மா? அப்ப சிம்மு வந்துருவா. வசந்திட்ட சொன்னியோ? ஏ தாயே வசந்தியா, அவளுக்கு 2 பாக்கெட் பிரியாணி கூட காணாத. அதனாலதான் பாட்டை பாடிட்டு அப்படியே கலத்தி விட்டாச்சு. வந்துட்டம்ல புஷ்பாக்கா, வந்துட்டம்ல. பாவி எங்க இருந்து வந்தாளாம்மா? ஏ அப்பா, என்ன பெரிய வாய்க்குள்ள ஒரு பெரிய வடையே பெரும் போல இருக்க. சின்ன பிரியாணிங்கிறது எனக்கு எப்படி தெரியும் தானே கேக்க. ஆமா, நான் சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட எப்படி வந்தீங்க? அதுதான் வசந்திங்கிறது. வாரு சின்ன பொண்ணு, காத்துல மூச்சு விட்டா கூட இந்த வசந்திக்கு தெரியாம இருக்காது. கடவுளே, என்னடா அன்னைக்கு நடக்க போகுது? ஒரு பாக்கெட் பிரியாணி யாருக்கெல்லாம் தான்? என்ன மட்டனா சிக்கனா கடையே கவுதாரியா? செல்ல வாய மூடம்மா, ஊருக்கே கேட்க முடியாது கட்டாத. ஆனை கமுக்கமா நம்ம எல்லாரும் ஒரு பார்ட்டி கொண்டாடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நாத்து ஊருக்கு போனதுக்காண்டி. அப்படி போடு. நாத்து ஊருக்கு போனதுக்கு பார்ட்டியா? ஆமா, சும்மா கிரி. சொந்தங்களே, நாத்து அவ மாமியா வீட்டுக்கு போன சந்தோஷத்தை நாங்க பிரியாணியோட கொண்டாட போறோம். அடுத்த வீடியோல இந்த கலகலப்பான பிரியாணி விருந்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. நாத்து அவ மாமியா வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பான்னு நினைக்கேன். சேர்ந்த பிறகு அவ மாமியா என்ன சொல்ல போறா, யாது செய்ய போறா, அது பயங்கரமான சஸ்பென்ஸோட இருக்கு. ஆமா, நாத்து என்ன ஆக போறாளோ இல்ல மாமியா என்ன ஆக போறாளோ, 2ல ஏதாவது ஒண்ணுதான் நடக்க போகுது. அத கலகலப்பா காமெடியோட பாருங்க அடுத்த வீடியோல. அது வரைக்கும் எங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க. சொந்தங்களே, அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க எல்லாரும் பிரியாணியை திம்போம், கொண்டாடுவோம்.